கெட்டிமலம் சீரியல் என்ன நடக்க போகுதுன்னு ஒரு சூப்பரான ப்ரோமோ ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அஞ்சலி அந்த வாட்ச்மேன் கிட்ட பேசுறதையும் அந்த வாட்ச்மேனுக்காக சாப்பாடு கொடுக்கறது இதெல்லாம் பார்த்த மகேஷ் பயங்கரமாக டென்ஷன் ஆகிறாரு. இந்த வாட்ச்மேன் எவ்வளோ தைரியம் இருந்தால் அஞ்சலி கிட்ட பேசுவான், அஞ்சலி கொடுத்த சாப்பாட்டை இவன் சாப்பிடுவான், இவனை என்ன பண்ணலாம் அப்படின்னு அதை பற்றி யோசிச்சுட்டு இருப்பாரு. அஞ்சலி தூங்கினதுக்கப்புறமா முகத்தில் மாஸ்க் எல்லாம் போட்டுட்டு சிசிடிவி ஒர்க் ஆகாத மாதிரி பண்ணிட்டு அந்த வாட்ச்மேனை அட்டாக் பண்ணுறாரு. அந்த வாட்ச்மேனை அடித்து ஒரு ரூம்குள்ளே அடைச்சி வச்சிடுறாரு. மறுநாள் காலையில் அஞ்சலி வாட்ச்மேன் இல்லைன்னு தெரிஞ்சதுமே அவரை பற்றி யோசிச்சுட்டு இருப்பாங்க. இதை பார்த்து மகேஷ் அஞ்சலி முன்னாடி ஆக்ட் பண்ணுறதுக்காக சும்மா போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்குற மாதிரி கொடுக்குறாங்க. போலீஸ் வந்துட்டு வீட்டில் வந்து என்கொயரி பண்ணிட்டு போவாங்க. அந்த போலீஸ் வந்துட்டு சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் கேட்டிருப்பாங்க. அதனால மகேஷ் வந்துட்டு நாம தான் மாஸ்க் போட்டிருக்கோமே, சிசிடிவி ஃபுட்டேஜ் செக் பண்ணாலும் அது நாம தான் தெரியாது அப்படின்றதுக்காக அந்த எல்லா சிசிடிவி ஃபுட்டேஜையும் வந்து ஒரு ஹார்ட் டிஸ்கில் போட்டு எடுத்துகிட்டு இருப்பாரு. இதை பார்த்த அஞ்சலி உடனே அந்த ஹார்ட் டிஸ்கை எடுத்து லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணி பார்க்குறாங்க. அப்போ ஒரு மாஸ்க் போட்ட ஆள் வந்துட்டு வாட்ச்மேனை அட்டாக் பண்ணுறது வந்து தெரியும், பின்னாடி போய் நிற்கிறது மட்டும்தான் தெரியும், ஆனால் அவர் அட்டாக் பண்ணுறது தெரியாது. இதை பார்த்ததுமே அஞ்சலி பார்த்து போய் மகேஷ் கிட்ட சொல்ல உடனே அதில் வந்து போலீஸ்கிட்ட கொடுத்தா அவங்க பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஹார்ட் டிஸ்கை எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அஞ்சலி மகேஷை வழி அனுப்ப வரும்போது அவரோட காரில் அந்த மாஸ்க் இருக்குது. அந்த மாஸ்க்கை பார்த்ததுமே அஞ்சலி பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. என்னங்க இது, இந்த மாஸ்க் உங்கள் காரில் இருக்குது, இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு ரொம்ப கோவமாக அஞ்சலி கேட்க உடனே மகேஷ் எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாமல் யோசிக்கிறாரு. என்ன சொல்லுங்க, அங்கே அந்த வாட்ச்மேனை அட்டாக் பண்ணவனும் இதே மாஸ்க் தான் போட்டிருந்தான், இந்த மாஸ்க் எப்படி உங்கள் வண்டியில் வந்துச்சு அப்படின்னு ரொம்ப கோவமாக கேட்க அஞ்சலி சத்தியமாக இதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படின்னு சொல்ல அஞ்சலி சந்தேகமாக பார்க்குறாங்க. அப்போது மகேஷ் வந்துட்டு அஞ்சலி நீ என்ன சந்தேகப்படுறியா, இல்லை நீ அப்படிலாம் பண்ணக்கூடாது, உண்மையாக எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, யாரோ இதை வேணும்னே பண்ணியிருக்காங்க, எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எமோஷ்னலாக பேசுகிற மாதிரி ஆக்ட் பண்ணுறாரு. அப்படியே அஞ்சலி முன்னாடி பயங்கரமாக ட்ராமா பண்ணுறாரு. அஞ்சலி நான் என்ன பண்ணால் நீ வந்து என்னை நம்புவ சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அஞ்சலி கிட்ட அழ ஆரம்பிக்கிறாரு. நான் உயிரோட இருக்கக்கூடாது அப்படி இப்படின்னு வந்து ரொம்ப பேசுவார். உடனே அஞ்சலி வந்துட்டு ஏங்க நீங்கள் இப்படியெல்லாம் பேசுகிறீங்க, நான் உங்களை சந்தேகம்லாம் படலாம், அதெல்லாம் எதுவும் இல்லை விட்டுருங்க அப்படின்னு சொன்னதுமே அப்புறமா எப்படியோ நாம் சமாளிச்சிட்டோம் அப்படின்னு உள்ளுக்குள்ள சிரிச்சிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறமா அந்த வாட்ச்மேன் வந்து ரூமில் உட்காந்து பயங்கரமாக வந்து கதறிட்டு இருப்பாரு. அப்போ கரெக்டாக மகேஷ் ரூம்குள்ளே போகிறாங்க. மகேஷை பார்த்ததுமே அந்த வாட்ச்மேன் சார் என்னை விட்டுருங்க, நான் பண்ணது தப்பு தான், நான் எங்கேயாவது ஓடி போயிடுறேன், என்னை விட்டுருங்க, இனிமேல் இந்த பக்கமே வரமாட்டேன் அப்படின்னு கெஞ்சிட்ருக்கேன். மகேஷ் நீ பண்ணது தப்பு தானே, உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் அதெல்லாம் நீ பண்ணுவ அப்படின்னு அதையே பற்றியே வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த வாட்ச்மேன் சார் என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி காலை பிடிச்சி கெஞ்சுறாங்க. அப்போது சரி உன்னை விட்டுடுறேன், ஆனால் ஒரு கண்டிஷன் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. மறுநாள் காலையில் இன்ஸ்பெக்டர் வீட்டுக்கு வராரு. அஞ்சலி ரொம்ப ஆர்வமாக என்ன சார் வாட்ச்மேனை பற்றி ஏதாவது தெரிஞ்சுதா அப்படின்னு கேட்க ஆமாங்க மேடம் தெரிஞ்சுது, அந்த வாட்ச்மேன் வேற ஒரு இடத்துக்கு வேலைக்கு போயிருக்காரு அப்படின்னு சொன்னதுமே என்னது வேற ஒரு இடத்துக்கு வேலைக்கு போயிருக்காரா, இங்கே அவருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்க அந்த வாட்ச்மேன் ஏதோ நிறைய கடன் வாங்கியிருப்பாரு போல, நீங்கள் கொடுக்குற சம்பளம் அவருக்கு பத்தலைன்னு நினைக்கிறேன், அதனால தான் அவர் வேறு ஒரு இடத்துக்கு வேலைக்கு போயிட்டு தான் என்கிட்ட சொன்னார், அவரே தான் எனக்கு கால் பண்ணி சொன்னார் அப்படின்னு சொன்னதுமே அப்படியா அவரே கால் பண்ணி சொன்னாரா, அப்போ பணத்துக்காக தான் வேறு இடத்துக்கு போயிருக்காரா, அப்பாடா இப்போ தான் எனக்கு நிம்மதியாக இருக்குது, அவருக்கு உயிருக்கு ஏதாவது ஆபத்து இருக்குமோ அப்படின்னு நான் ரொம்பவே பயந்துட்டேன் அப்படின்னு சொன்னதுமே மகேஷ் வந்து அப்போ தான் எப்பாடா எப்படியும் இந்த பிரச்சனையை வந்து நம்ம சால்வ் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி மகேஷ் வந்து யோசிச்சுட்டு இருப்பாரு. நாம் பிளான் பண்ண மாதிரி கரெக்டாக நடந்துச்சு அப்படின்னு யோசிக்கிறாரு. மகேஷ் அந்த வாட்ச்மேன் கிட்ட இப்படி அந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட கால் பண்ணி சொல்லியிருப்பாங்க, அதே மாதிரி அவரும் சொல்லியிருப்பாரு. அதனால இன்ஸ்பெக்டர் வீட்டில் வந்து இந்த விஷயத்த சொல்கிறாங்க. எப்படியோ இந்த விஷயத்தை நம்ம சால்வ் பண்ணிட்டோம், இனிமேல் நமக்குள்ள யாருமே இருக்க போகிறதில்ல, மகேஷ் அஞ்சலி நாம் 2 பேரும் தான் இந்த வீட்டில் இருக்க போகிறோம் அப்படின்னு அவரே வந்து நினச்சிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருப்பார். இதோட இந்த ப்ரோமோ வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.